எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1. பாருங்க. Sixth social science டெஸ்ட் நம்பர் 1. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி அனைத்து விதமான தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற நண்பர்கள், தேர்வர்கள் இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வினாக்கள் மட்டும் பார்க்க போகிறதில்ல, இதில் உள்ள முக்கிய தகவல்களும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி, பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியானது. வரலாறு என்றால் என்ன? வரலாறுனா பாருங்க, கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு, இதான் வந்து வரலாறு. அடுத்து இரண்டாவது கேள்வி, தான்சானியா கண்டத்தில் டேஸ், தான்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது. இதுக்கு சரியான விடை ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது. அடுத்து, வரலாறு என்ற சொல், அதாவது கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஹிஸ்டோரியான என்னது? விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பது பொருள். வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். அடுத்து, நாணயவியல்னா என்ன? நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறைக்கு பேர் தான் நாணயவியல். நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை தான் நாணயவியல். அடுத்தது மூன்றாவது கேள்வி, கூற்று காரணம் கேட்டிருக்கிறாங்க பாருங்க. அதாவது கூற்று, உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமே. இதுக்கு சரியான விடை கூற்றுக்கு பொருத்தமான காரணம் தரப்பட்டுள்ளது, ஆப்ஷன் பி. அடுத்து நான்காவது கேள்வி, இப்போ இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது நினைவு சின்னங்கள் வந்து என்னென்ன குறிக்குது? அரண்மனை, அதில் வந்து திருமலை நாயக்கர் மஹால், கோட்டை வந்து வேலூர் கோட்டை, கோயில்கள் தஞ்சாவூர், ஸ்தூபி சாஞ்சி, மடங்கள் டபாங். அடுத்து, மத சார்புள்ள இலக்கியம், இதிகாசங்களில் ராமாயணம், மகாபாரதம், மணிமேகலை, இதெல்லாம் மத சார்புள்ள இலக்கியங்கள், அதாவது இதிகாசங்கள். மத சார்புள்ள பக்தி இலக்கியங்கள் தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், இதெல்லாம். அடுத்து பாருங்க, மத சார்பற்ற இலக்கியத்தில் இதிகாச பாடல்கள், வெளிநாட்டு பயண குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், நாட்டுப்புற கதை பாடல்கள் ஆகியவை அடங்கும். அடுத்து, அதாவது ஒவ்வொரு குறிப்புகளை பார்த்துக்குங்க. கல்வெட்டியல்னா என்ன? கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை. அடுத்து, தம்மா என்பது பாருங்க, இங்கே எழுதிடுறேன். தம்மா என்பது என்ன சொல்லு? பிராகிருத சொல். இதுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் தர்மா,
தம்மாங்கிறது பிராகிருத மொழி, தர்மாங்கிறது சமஸ்கிருதம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நான் சைடில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தர்மாங்கிற பொருளுக்கு அறநெறி என்பது பொருள். அடுத்தது பாருங்க, சார்லஸ் ஆலன் எனும் ஆங்கில எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் தொகுப்பு நூலாக வெளியிட்டார். அந்த நூலுக்கு பேர் த சர்ச் ஆஃப் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அசோகரை பற்றினது த சர்ச் ஆஃப் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். இதுதான் அசோகரோட பெருமையை குறிப்பதாகும். ஸோ அதில் வந்து கலை சொற்கள் ஞாபகம் வச்சுக்க. ஆதாரங்கள்னா சோர்ஸ், முன்னோர்கள்னா ஆன்செஸ்டார்ஸ், தம்மான தர்மா, நினைவு சின்னம்னா மனுமெண்ட், கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன், வரலாற்று ஆசிரியர்னா ஹிஸ்டாரியன். அதே மாதிரி நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய கட்தூணில் உள்ள இலச்சினையாகும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மானுடவியல்னா பாருங்கள், மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். இப்போ அடுத்த கேள்வி, சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம் இதெல்லாம் சிந்துவெளி மக்கள் பற்றி அறிந்திருந்த உலோகங்கள். அடுத்த 5வது கேள்வி, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒன்று பார்க்குறதா குரோமேக்னான்ஸ். குரோமேக்னான்ஸ் வந்து எங்கு வாழ்ந்தான்? கிழக்கு ஆப்பிரிக்காவில். கிழக்கு ஆப்பிரிக்கா. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹோமோசேப்பியன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா சுயமாக சிந்திக்கும் மனிதன்னா ஹோமோசேப்பியன்ஸ். நியாண்டர்தால் மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் வாழ்ந்தான். ஹோமோ எரக்டஸ் அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா மனிதன்னா ஹோமோ எரக்டஸ். தொடக்க கால மனிதனா ஹோமோ ஹேபிலிஸ். தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றினவன் பேர் ஆஸ்ட்ரலோபித்திகஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி என்ன? சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம். அடுத்த 6வது கேள்வி, ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம். பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றங்கரையில் தோன்றியதால். ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தான் தொல்லியல். அதே மாதிரி மானுடவியல்னா மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல். மானுடவியல் என்ற சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அதாவது ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன், லோகோஸ்னா எண்ணங்கள் அல்லது காரணம். அடுத்து, குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதை பாருங்கள், இதனால நான் வச்சுக்கோங்க, மனிதர்களும் அவர்களின் வாழ்விடங்கள். இது வந்து கொஸ்டினில் நான் கொடுக்கல, முக்கியமான பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்ட்ரலோபித்திகஸ் வந்து கிழக்கு ஆப்பிரிக்கா,
ஹோமோ ஹெபிலிஸ் தென்னாப்பிரிக்கா, ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, நியாண்டர்தால் யுரேசியா. யுரேசியா என்னது பாருங்க, ஞாபகம் வச்சுக்க, ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் சேர்ந்தது தான் யுரேசியா. ஐரோப்பாவும் ஆசியா. யுரோசியா, யுரேசியா என்பது என்னது, ஐரோப்பா ப்ளஸ் ஆசியா சேர்ந்தது தான் யுரேசியா. இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் தான் நியாண்டர்தால். அடுத்தது குரோமேக்னான்ஸ் வந்து ஃப்ரான்ஸு, பீக்கிங் மனிதன் சீனா, ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா, ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி, கூற்று காரணம். அதாவது ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. இதுக்கு வந்து கூற்றும் காரணமும் சரி. அடுத்து 8வது கேள்வி, நான் இடையில முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு வருவேன், அதையும் நோட் பண்ணிக்கங்க. சில சமயம் எழுத மாட்டேன், சில சமயம் எழுதுவேன். அதனால் எழுதுறது எழுதாது எல்லாம் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவு கிளாஸ் எடுக்க முடியும். நீங்கள் பார்க்குறதும் பார்க்காததும் உங்களோட விருப்பம். 8வது கேள்வி, கூற்று ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. சரி. ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. அப்போ கூற்றும் காரணமும் சரி. சரி. அடுத்து 9வது கேள்வி, அதுவும் கூற்று காரணம். அதாவது ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம், கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. அப்போ கூற்றும் காரணமும் சரி. கூற்றும் காரணமும் சரி. அடுத்து பாருங்க, தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் இன்றளவில் எங்குள்ளது? நீலகிரி மாவட்டத்தில். தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது. இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன். அதனால் வந்து நீங்கள் வந்து சொல்லி நினைக்காதீங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள தொல்பொருள் பழங்கால பாறை ஓவியங்கள். இங்கே எழுதிக்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டில் உள்ள பாறை ஓவியங்கள் இது எழுதிடுறேன், கீழே எழுதிக்கிறேன். பாறை ஓவியங்கள் இருக்கும் இடங்கள் எங்கெங்க பாருங்கள். விழுப்புரத்தில் கீழ்வளை வந்து விழுப்புரம் மாவட்டம். இது எழுதிடுறேன், ஏன்னா சில பேர் வந்து வாயில் சொன்னால் கேட்கவே மாட்டேங்க, என்னென்ன தெரிய மாட்டேங்குது. அடுத்தது உசிலம்பட்டிங்கிறது எங்கே? மதுரை. இதெல்லாம் பாறை ஓவியங்கள் உள்ள இடம். அடுத்தது இங்கே எழுதுகிறேன், குமுதிபதி. குமுதிபதி வந்து கோவை. அடுத்தது மாவடைப்பு. இதுவும் கோவை. அடுத்தது பொறிவரை. கரிக்கையூர். இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது? நீலகிரி. பொறிவரை, கரிக்கையூர், இதெல்லாம் நீலகிரி. ஸோ இதெல்லாம் பாறை ஓவியங்கள் உள்ள இடங்கள். கீழ்வளை விழுப்புரம், உசிலம்பட்டி மதுரை, குமுதி மாவடைப்பு கோவை, பொறிவரை கரிக்கையூர், இதெல்லாம் பாறை ஓவியங்கள் உள்ள இடங்கள். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் உள்ள பாருங்கள் கலை சொற்கள். காலை இயந்திரம்னா டைம் மெஷின், பரிணாம வளர்ச்சினா எவல்யூஷன், இறை பிடித்துண்ணினா பிரிடேட்டர், காலச்சோடு ஃபுட் பிரிண்ட்ஸ், பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல் ஹைட்ஸ், 1 மில்லியன்னா அதாவது 10 லட்சம் 1 மில்லியன், நாடோடினா நொமேட்டிக், பண்டமாற்று முறைனா பார்ட்டர், இறைனா பிரே. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடு. 10வது கேள்விக்கு இதில் தவறான இணை
ஆப்ஷன் டி, ஹரப்பா நாகரிகம் என்பது காவிரி ஆறு கிடையாது, சிந்து நதி. மீதியெல்லாம் பாருங்க சரியான ஒன்று. ஏஎஸ்ஐனா ஜான் மார்ஷல், கோட்டைனா தானிய களஞ்சியம் நிரப்பும் இடம், லோத்தல்னா கப்பல் கட்டும் தளம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சிந்துவெளி நாகரிகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது உலகின் 4 தொன்மையான நாகரிகங்கள் என்னென்ன? மெசபடோமியா 3500 2000 வரை, இது மெசபடோமியா நாகரிகம். அடுத்தது 3100 1100 வரை, இது எகிப்து நாகரிகம். அடுத்தது 3300 1900 வரைக்கும் சிந்துவெளி நாகரிகம். அடுத்து பாருங்கள் 1700 1122, இது சீன நாகரிகம். இது மெசபடோமியா, இது எகிப்து நாகரிகம், இது சிந்துவெளி, இது பார்த்தீங்கன்னா சீன நாகரிகம். இந்த 4 நாகரிகங்களும் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. புதுடெல்லி. அதாவது அதே மாதிரி இந்த முக்கிய குறிப்பு ஞாபகம் வச்சுக்கணும். நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. சிவிஸ்னா என்னது? நகரம். சிவிஸ்னா நகரம். நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம். ஸோ ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் விவரித்தவர் யார்னா சார்லஸ் மேசன். அடுத்து வெண்கல காலம்னு என்ன? மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம்தான் வெண்கல காலம். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் உள்ள இடம் புதுதில்லி. அதாவது இது பாருங்க, இது முக்கியமாக ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையேயான பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். அப்போ ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையில் பொதுவான அம்சங்கள் இருந்ததை கண்டறிந்தவர் ஜான் மார்ஷல். அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நிலவியலாளர் உதவியுடன் தான் இந்த இந்திய தொழில் துறை நிறுவப்பட்டது. 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி, கூட்டரங்கு அமைந்துள்ள இடம். கூட்டரங்கு அமைந்துள்ள இடம், இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மொஹஞ்சதாரோ. அடுத்து அதாவது ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகள். ஒன்று மேல் நகர அமைப்பு, அதில் பார்த்தீங்கன்னா 3 பகுதி. நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது. இதில் பார்த்தீங்கன்னா கோட்டை. நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர். பெருங்குளமும் தானிய களஞ்சியம் உள்ள இடம் மேல் நகர அமைப்பு. அடுத்து கீழ் நகர அமைப்பு கிழக்கு பகுதி சற்று தாழ்வானது, அதிக பரப்பு கொண்டது, பொதுமக்கள் வசிக்கும் இடமாக உள்ளது கீழ் நகர பகுதி. அடுத்து இதில் முக்கியமான பகுதி பாருங்க, சிந்து வெளி நாகரிகத்துக்கு முன்னோடி மெஹர்கர் தான் சிந்து நாகரிகத்தின் முன்னோடி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்கன்னா பொதாண்டுக்கு முன் 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி பாருங்க, இதை ஏற்கனவே படித்தான். நாகரிகம் என்ற லத்தீன் மொழி வார்த்தையானது சிவிஸ் என்பதிலிருந்து தொடங்கியது. சிவிஸ்னா என்னது? நகரம். சிவிஸ்னா நகரம்.
அடுத்து 14வது கேள்வி. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம். இது செம்பு. செம்பு. அதாவது பாருங்க, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்க இருக்குது? செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம், அதாவது ராகிகர்கி என்ற ஊரில் உள்ளது. செங்கற்களால் ஆன தானிய களஞ்சியம் இது வந்து எங்குள்ளது? ஹரியானா மாநிலம். ஸோ சில பாயிண்ட்ஸ்லாம் இப்படி படிக்கும்போது உங்களுக்கு சொல்லுவேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காணொலியை மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்காம போயிடும். நான் உங்களுக்கு இதை பாடமாக நடத்திக்கிறேன், பட் இருந்த போதில் அதை படிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் நான் இதுலேயும் உங்களுக்கு நோட் சொல்லிடுறேன். 15வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது என்னென்னா ஆப்ஷன் ஏ. மனிதர்களால் உபயோகப்படுத்தப்பட்ட முதல் உலோகம் செம்பு. செம்பு என்பது தான் சரி. ஹரப்பா நாகரிகம், கிராம நாகரிகம். அடுத்தது 16வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளை கவனி. சிந்துவெளி தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. அப்போ சரி. அங்கு அரண்மனைகள் இருந்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அப்போ இதுவும் சரி. ஆனால் வழிபாட்டு தலங்கள் இருந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன என்பது தவறு. அப்போ 1 மற்றும் 2 மட்டும் சரி. அடுத்து இந்த கேள்வி தான் இப்போ முதல்ல பார்த்தோம். இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. சில கேள்வி நம்ம நோட்ஸ் படிக்கும்போதே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கப்பெறும். அடுத்து பாருங்கள். 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம். 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் ஈராக். கப்பல் கட்டும் தளம் உள்ள இடம் லோத்தல். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். லோத்தல்ங்கிறது எங்கே இருக்குது? குஜராத்தில் உள்ள சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் தான் லோத்தல் உள்ளது. அதே மாதிரி குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவுகளை கொண்டுள்ளது. தந்தத்தினாலான அளவுகோல் குஜராத் மாநிலத்தில். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சில சமயம் இந்த மாதிரி கேள்வி கேட்பான். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் செம்பு. அதை ஏற்கனவே படித்தாச்சு. அடுத்து பாருங்கள். இவற்றுள் எது தமிழக நகரம்? 19வது கேள்வி. இதுக்கு வந்து காஞ்சிபுரம். அப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க, மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை உள்ளது. அதாவது நடன மாது. எங்க? மொஹஞ்சதாரோட வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை உள்ளது. நடன மாது என்று குறிப்பிடுகின்ற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல் முதலில் இந்த சிலையை இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது என்று கூறுகிறார். அடுத்து கேவி டீனா கொற்கை வஞ்சி தொண்டி. பாகிஸ்தானில் இன்றளவிலும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல் நகர் என்ற பெயர் கொண்ட உள்ளன. அதே மாதிரி கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் காவிரி, பொருன்ஸ். பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா, பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். சிந்துவெளி மக்கள் ஆபரணங்களை செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்து முதல் எழுத்து வடிவம் வந்து
யாரால் உருவாக்கப்பட்டது? முதல் எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்டது சுமேரியர்கள். சுமேரியர்கள். அடுத்து பாருங்க, மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்து பாருங்கள், அதாவது கதிரியக்க கார்பன் முறை, அதாவது கார்பன் C14 முறை தான் இந்த வயதை கணக்கிடும் முறை. அதேமாரி இன்னும் முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்கள். பொதாண்டுக்கு முன் 2500 குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு 15 டன் உடையது. அடுத்தது மெசபடோமியா ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் ஜிகரட். அடுத்து அபு சிம்பல் எகிப்தரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ அடுத்தது கலை சொற்கள். தொல்பொருள் ஆய்வாளர் ஆர்கியாலஜிஸ்ட், அகழ்வாராய்ச்சி செய் எக்ஸாகவேட், நகரமயமாக்கல் அர்பனைசேஷன், சித்திர குறுக்கெழுத்து பிக்டோகிராஃப், மாவுக்கல் ஸ்டீடைட், நூலை சுற்றி வைப்பதற்கான சுழலச்சுகள் ஸ்பிண்டில்ஸ், நிலக்கல் பிட்டுமென், கைத்திறன் ஆர்டிஃபெக்ட், கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் இடம் டாக் யார்ட், முத்திரைனா சீல். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்ஸில். அடுத்தது 20வது கேள்வி பாருங்கள். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் மதுரை. ஏன்னா மீதியெல்லாம் ஆற்றோடு, பூம்புகார், கொர்க்கை, காஞ்சிபுரம்லாம் ஆற்றுடன் தொடர்புடைய நகரம். அடுத்த கேள்வி, தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கல்லணை, அடுத்தது காஞ்சிபுர ஏரிகள். ஸோ இதுதான் ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 மட்டும் சரி. தமிழர்களின் நீர் மேலாண்மை விளக்குவது. அடுத்து, பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? இது எல்லாருக்குமே தெரியும், சென்னை. சென்னை உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா. இது கிட்டத்தட்ட 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. மெசபடோமிய நாகரிகம் கிமு, அதாவது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதே மாதிரி பூம்புகாரோடு தொடர்புடையவர்கள் யார்? கோவலன் கண்ணகி. இப்போ கோவலன் கண்ணகி சம்பந்தப்பட்ட காப்பியம் சிலப்பதிகாரம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பூம்புகார்னாவே வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. இது காவிரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை என்ற இடத்தில் உள்ளது. ஸோ இந்த பாயிண்ட்ஸில் ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். பூம்புகார்னாவே நம்ம பாருங்கள், இது நல்லா ஞாபகம் வச்சுக்க. இது எழுதிடுறேன், ஏன்னா சில பேர் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்க மாட்டீங்க. பூம்புகார்னாவே பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம் இதுக்கு பேர். இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நூல்களோடு தொடர்புடையது? இந்த 3 நூல். பட்டினப்பாலை, அடுத்தது சிலப்பதிகாரம், அடுத்தது மணிமேகலை, இந்த பூம்புகார், இது மொஹஞ்சதாரோ. ஸோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை யார்? மாநாயகன். மாநாயகன்னா என்ன? பெருங்கடல் வணிகன். பெருங்கடல் வணிகன். அதே மாதிரி கோவலனின் தந்தை மாசாத்துவான். மாசாத்துவான்னா பெருவணிகன். பெருவணிகன். அப்போ பெருவணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக பூம்புகார் தெளிவாக விளக்குகிறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரேக்கம் ரோம் நாட்டவர்கள் வணிகம் செய்தது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி
பட்டினப்பாளையின் ஆசிரியர் யார்? பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்தது, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருள்களும் இறக்குமதி செய்யப்பட்டன. பூம்புகார் மற்ற நகர்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்கள், பொது ஆண்டுக்கு முன் 2000 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் கடல்கோள் மற்றும் கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பூம்புகார் நகரோடு தொடர்புடைய நூல்கள் பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்து பாருங்கள் இந்த கேள்வி, கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம். கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை. மதுரை மதுரைனாவே என்னது? நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள். நாலங்காடினா பகல் பொழுதுலையும், அல்லங்காடினா இரவு பொழுதுல. அதனால் இது தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்ட. தூங்கா நகரம்னாவே மதுரை. ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. சங்கம் வளர்த்த நகரம் மதுரை. அதே மாதிரி பண்டைய கால மதுரை பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் ஆட்சி புரிந்தனர். இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி புரிந்தனர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது. அதே மாதிரி அதாவது கிழக்கு கடற்கரையில் அதுக்கு முன்னாடி கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? 49 பேர். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. எத்தனை பேர்? 49 பேர் கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள். அடுத்து, கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி, சாலமோன் உவரி என்னும் இடத்தில் இறக்குமதி செய்தார். அதனால் பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு உவரி உள்ளது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம். பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. அப்போ இவை இரண்டுமே சரி. கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது பாருங்கள், சரியான தொடர். திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்டு நகரம் காஞ்சிபுரம். இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று காஞ்சிபுரம் என யுவான் சுவாங் குறிப்பிட்டுள்ளார். நகரங்களுள் சிறந்த காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸுமே சரியான ஒன்று. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அனைத்துமே சரி. இவை அனைத்தும் சரி. அடுத்தது 26வது கேள்வி பாருங்கள், சரியான தொடரை கண்டறிக. நாலங்காடினா பகல் பொழுது, இப்போ இது தவறு, பகல் நேரக்கடை. அல்லங்காடினா இரவு நேரக்கடை, இதுவும் தவறு. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார், அதுவும் தவறு. பூம்புகார் கிடையாது, மதுரையில் கிடச்சிச்சு. கொற்கை அருகில் உள்ள உவரையிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இப்போ தான் படித்தோம். ரைட், சரியான பாயிண்ட். ஆப்ஷன் டி. அடுத்தது, தவறான தொடரை கண்டறிக. இதில் தவறான தொடர் ஆப்ஷன் சி. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். காஞ்சிபுரம் கிடையாது, பூம்புகார். மீதி எல்லாமே சரி. அதாவது மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். சரி. யுவான் சுவாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார் என்பது சரி.
ஈரான் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது சரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அடுத்து பாருங்கள், சரியான இணை 28க்கு கோயில் நகரம் காஞ்சிபுரம், கல்வி நகரம் காஞ்சிபுரம், தூங்கா நகரம் மதுரை, கூடல் நகர் வந்து மதுரை. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்த கேள்வி, தவறான இணையை கண்டறிக. தவறான இணையை கண்டறிக. இதுக்கு தவறான இணை கீழ்கடல் அகில். மீதியெல்லாம் பாருங்க, வடமலை தங்கம், மேற்குமலை சந்தனம், தென்கடல் முத்து. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிழக்கு பகுதியிலிருந்து அகில் கிடையாது, பவளம். அதனால் இதுதான் சரி, பவளம் தான் சரி, அகில்ங்கிறது தவறு. புகார் துறைமுக நகரம். புகார்ங்கிறது துறைமுக நகரம். மதுரை வணிக நகரம். காஞ்சி கல்வி நகரம். காஞ்சி கல்வி நகரம். அதே மாதிரி பாருங்கள், தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் தான் காஞ்சி. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர் போன்ற சகோதரர்கள் சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தார்கள். இதை ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்மபாலர், ஜோதிபாலர் இங்கே எழுதிடுறேன், ஏன்னா சில சமயம் நீங்கள் வந்து ஞாபகமே வச்சுக்க மாட்டீங்க. தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் காஞ்சி. காஞ்சியில் பார்த்தீங்கன்னா தர்மபாலர், அதே மாதிரி ஜோதிபாலர், ஜோதிபாலர். அடுத்து அதே மாதிரி சுமதி, போதிதர்மர், போதிதர்மர். போதிதர்மர். ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கோயில்களின் நகரம் வந்து காஞ்சி. கோயில்களின் நகரம் காஞ்சி. பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன், அதாவது கட்கோவிலை கட்டினான். அதே மாதிரி பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார். இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப முக்கியம். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேரநாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சோழ நாடுனா சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேரநாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. கைலாசநாதர் கோவிலை கட்டியவர். கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் ராஜசிம்மன். ராஜசிம்மன். அடுத்து 31வது கேள்வி, கோயில் நகரம். கோயில் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சி. காஞ்சி. அடுத்தது மாசாத்துவான் எனும் பெயர் தரும் பொருள். மாசாத்துவான்னா இது இப்போ தான் படித்தோம். பெருவணிகன். பெருவணிகன். அடுத்து உலகின் மிக தொன்மையான நாகரிகம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். கிட்டத்தட்ட 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, பொதாண்டுக்கு முன், அதாவது கிமு. அடுத்தது பட்டினப்பாளையின் ஆசிரியர். பட்டினப்பாளையின் ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார். உருத்திரங்கண்ணனார். அடுத்த கேள்வி, கைலாசநாதர் கோவிலை கட்டியவர். கைலாசநாதர் கோவிலை கட்டியவர்
ராஜசிம்மன், ராஜசிம்மன். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எது கல்வி நகரம் அல்ல? எது கல்வி நகரம் அல்ல? எது ஒரு கல்வி நகரம்? கல்வி நகரம்னா காஞ்சி, காஞ்சி தான் கல்வி நகரம். அடுத்து 37வது கேள்வி, புகார் இவர்களின் துறைமுகம். புகார் இவர்களின் துறைமுகம். சோழ அரசர்களின், சோழ அரசின் துறைமுகம் தான் புகார், புகார். அடுத்தது 38வது கேள்வி, புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம். புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம். இதுக்கு பேர் சுழல்தல், சுழல்தல். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டத்தை பற்றி படிக்கிறது அண்டவியல். இது எந்த சொல்லிலிருந்து வந்தது? காஸ்மாலஜி, அதான் காஸ்மாஸ். காஸ்மாஸ் என்ற சொல்லிலிருந்து அண்டவியல் என்ற சொல் காஸ்மாஸ் எனும் கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. பேரண்டம் பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பின் போது பேரண்டம் உருவானது. பேரண்டம்னா என்ன? பெருவெடிப்பு, பிக் பேங் என்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதின் காரணமாய் எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான்பொருட்களும் தோன்றின. இவை அனைத்தும் பொதுவாக பேரண்டம் என்று அழைத்தனர், அல்லது அண்டம். இதான் நீங்கள் காண்கின்ற விண்மீன்கள் மிகவும் தொலைவில் உள்ளதால் அவை அளவில் மிகப்பெரியதாக இருப்பினும் சிறியதாக தோன்றுகின்றன. இப்போ பேரண்டத்தில் கோடிக்கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள், விண்கற்கள் மற்றும் துணைக்கோள்கள் ஆகியவை உள்ளடங்கியது. பேரண்டத்தின் படிநிலை: பேரண்டம், விண்மீன் திரள் மண்டலம், சூரிய குடும்பம், கோள்கள், துணைக்கோள்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடம் ஏற்கனவே நடத்தியிருக்கிறேன், அதை போய் நம்ம சேனலில் பாருங்கள். பால்வெளி விண்மீன் திரள் மண்டலங்கிறது 5 பில்லியன் வருடங்களுக்கு பின் உருவானது. 5 பில்லியன் வருடங்களுக்கு பின் உருவானது. மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள். இந்த கேள்விக்கு சரியான விடை டிசம்பர் 22. டிசம்பர் 22. அடுத்து, சூரிய குடும்பம் அடங்கிய விண்மீன் திரள் மண்டலம். சூரிய குடும்பம் அடங்கிய விண்மீன் திரள் மண்டலத்துக்கு பேர் என்னது? பால்வெளி. பால்வெளி. சூரிய குடும்பங்கிறது பார்த்தீங்கன்னா 4.5 பில்லியன் வருடங்களுக்கு பின் தோன்றியது. 4.5 பில்லியன் வருடங்களுக்கு பின் தோன்றியது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சூரியனில் 8 கோள்கள், குருளைக்கோள்கள், துணைக்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள் மற்றும் விண்கற்கள் ஆகியவை உள்ளடக்கியது. சூரியன் பார்த்தீங்கன்னா மொத்த நிறையில், சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் பார்த்தீங்கன்னா 99.8% சூரியனே இருக்குது சூரிய குடும்பத்தில். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் H, ஹீலியம் ஆகிய வாயுக்கள் நிறைந்துள்ளன. வெப்பமான வாயுக்கள் ஆனது தான் சூரியன். இது கிட்டத்தட்ட வெப்பநிலை அதையும் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். வெப்பநிலை கிட்டத்தட்ட 6000 டிகிரி செல்சியஸ். 6000 டிகிரி செல்சியஸ். அதாவது 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய மிகப்பெரியது. சூரியன் பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன் புவியை தன்னுள் அடக்கக்கூடியது தான் சூரியன். அடுத்து பாருங்க, மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள். மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் சந்திரன். சந்திரன். அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோள்னா என்னன்னா சுற்றி வருபவர்.
புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய 8 கோள்களும் சூரியனை சுற்றி வருது. இப்போ வெள்ளி, யுரேனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளி, யுரேனஸ் இந்த 2 கோள்களுமே பார்த்தீங்கன்னா கடிகாரத்துக்கு எதிராக வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர மீதி 6 கோள்களும் பார்த்தீங்கன்னா எதிர்கடிகாரம், கடிகார சுத்தறதுக்கு எதிர்கடிகாரத்தில் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் மீதி 6 கோளும். இது வந்து கிளாக் வைஸ். வெள்ளி, யுரேனஸ் வந்து கிளாக் வைஸ். பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு புலனாகிறது. உதாரணமாக சிறுபானாற்றுப்படையில், அதாவது வாழ்நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். சிறுபானாற்றுப்படை. இப்போ புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், புதன், வெள்ளி, புவி, செவ்வாய் ஆகிய உட்புறக்கோள்கள், புவி நிகர் கோள்கள். அதே மாதிரி வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் வெளிப்புறக் கோள்கள், வெளிநிகர் கோள்கள். ஸோ இதெல்லாம் வளிமக்கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? இதுக்கு சரியான விடை சனிக்கோள். சனிக்கோள் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள். சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கோள் புதன். புதன் அதாவது புதன் பெயர் வந்து மெர்க்குரி. அதாவது பார்த்தீங்கன்னா ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெர்க்குரி என்ற பெயரால் அழைக்கப்படுது. இதில் நீரோ வாயுக்களே கிடையாது, இதில் வளிமண்டலமும் கிடையாது. அதனால் பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடும் குளிரும் காணப்படும். புதன்கோளுக்கு துணைக்கோள்கள் 0. துணைக்கோள்கள் 0. அடுத்து வெள்ளிக்கோளுக்கு பேர், இப்போ சூரியனிடமிருந்து 2வது கோள் வந்து வெள்ளி. வெள்ளியும் புவியும் இது 2 என்ன கோள்கள்? இரட்டை கோள்கள் என்று அழைக்கிறோம். இரட்டை கோள்கள், வெள்ளியும் புவியும் இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுகின்றன. வெள்ளி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 243 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. இப்போ வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் கிடையாது, 0. புதனுக்கும் வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் கிடையாது. இதுக்கு பேர், வெள்ளிக்கு பேர் என்னது? நான் வச்சு சில சமயம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வீனஸ். ரோமானிய கடவுளான வீனஸ் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. காலையிலும் மாலையிலும் விண்ணில் காணப்படுவதால் இக்கோளை விடிவெள்ளி மற்றும் அந்திவெள்ளி, விடிவெள்ளி மற்றும் அந்திவெள்ளி என்று அழைக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் மென்பொருள் வெள்ளி தான். அடுத்த கேள்வி பாருங்க, உருளும் கோள். உருளும் கோள் எது? யுரேனஸ். உருளும் கோள் வந்து யுரேனஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீலக்கோள் மற்றும் நீர்க்கோள். நீலக்கோள் மற்றும் நீர்க்கோள் இங்கே எழுதிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலக்கோள், அதே மாதிரி நீர்க்கோள் என்று அழைக்கப்படுவது
புவி. நீலக்கோள் நீர்க்கோள் என்று அழைக்கப்படுவது புவி. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனோட துருவ விட்டம் 12,714. துருவ விட்டம், புவியின் துருவ விட்டம் 12,714 கிலோமீட்டர். அடுத்தது புவியின் நிலநடுக்கோட்டு விட்டம் 12,756 கிலோமீட்டர். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிரேக்க கடவுளின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எதுனா புவி. கிரேக்க கடவுளின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் புவி. அடுத்தது வளையங்களை கொண்ட கோள். வளையங்களை கொண்ட கோள் சனி. வளையங்களை கொண்ட கோள் சனி. ஹேலி விண்மீன் இனி தோன்றும் வருடம். ஹேலி விண்மீன் இனி தோன்றும் வருடம் 2061. 2061. அடுத்து பாருங்க, செவ்வாய்னா இதுதான் சிவப்பு கோள். இது வந்து சூரியனிடமிருந்து 4ஆவதாக காணப்படுவது. ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. செவ்வாயில் மிக முக்கியமாக இருக்கிறது என்னென்னா பாருங்கள், அயன் ஆக்சைடு, இரும்பு ஆக்சைடு. இதனால நான் வச்சுக்கணும், இரும்பு ஆக்சைடு. இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால தான் செவ்வாய் வந்து சிவப்பு நிறத்தை கொண்டுள்ளது. இதில் வந்து 2 துணைக்கோள்கள் கொண்டது. பூமியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு துணைக்கோள் நிலா. செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள். 2 துணைக்கோள்கள். புவிக்கும் வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா போபஸ் டீமஸ், போபஸ் டீமஸ் என்ற 2 துணைக்கோள்கள் செவ்வாய் கோளிற்கு உள்ளது. பாருங்கள், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், செவ்வாய் கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக 24/9/2014 24/9/2014 மங்கள்யான் எனப்படும் விண்கலத்தை அனுப்பியது. இதனால் இந்தியா செவ்வாய் கோளின் ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், நாசா, ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்ததாக 4ஆம் இடத்தில் உள்ளது. அடுத்து வியாழன். வியாழன்கிறது ரோமானியத்தின் முதன்மை கடவுள் ஜூபிட்டர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. நிலா, வெள்ளிக்கோளுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தெரிவது வியாழன். வியாழனுக்கு அயோ, யூரோப்பா, கனிமீடு, கேலிஸ்டோ ஆகிய துணைக்கோள்கள் உள்ளது. வளையங்களை கொண்ட கோள் தான் சனி, நாம் பார்த்துட்டோம். அடுத்து கடகரேகையில் சூரியன் செங்குத்தாக விழும் நாள். 47வது கேள்வி. ஜூன் 21. ஜூன் 21. கடகரேகையில் சூரியன் செங்குத்தாக விழும் நாள் ஜூன் 21. அடுத்து பாரு, அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள். புத்தக பிரகாரம் பார்த்தீங்கன்னா வியாழன். வியாழன். சூரிய குடும்பத்தின் 2வது பெரிய கோளான சனி சூரியனிலிருந்து 6ஆவதாக அமைந்துள்ளது. ரோமானிய வேளாண்மை கடவுளின் பெயரால் சாட்டன் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து மொத்தம் 62 துணைக்கோள்களை கொண்டது. மிகப்பெரிய துணைக்கோள் வந்து டைட்டன். சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களில் நைட்ரஜன், மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம், மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் டைட்டன். டைட்டன் வந்து சனிக்கோளின் துணைக்கோள். இது ரொம்ப முக்கியம். அடுத்து யுரேனஸ். வில்லியம் ஹெர்சல் என்ற வானியல் அறிஞரால் 1781 யுரேனஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள். தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எதுனா யுரேனஸ். ரொம்ப ரொம்ப முக்கிய உருளும் கோள் யுரேனஸ்.
ஸோ இந்த கோள் வந்து கடிகார அச்சில் தன் அச்சில் கடிகார சுற்றில் சுற்றுகிறது. யுரேனஸ் வந்து மொத்தம் 27 துணைக்கோள்களை கொண்டது. இதில் டைட்டன்னா சனியோட பெரிய துணைக்கோள், டைட்டானியன்னா யுரேனஸோட பெரிய துணைக்கோள். அடுத்து குளிர்ந்த கோள் வந்து நெப்டியூன் வந்து 14 துணைக்கோள்களை கொண்டது. ரோமானிய கடல் கடவுளின் பெயர்களை கொண்டுள்ளது. நெப்டியூனோட பெரிய துணைக்கோள் ட்ரைட்டன். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1. இது வந்து 2008 வருடம் அனுப்பப்பட்டது. இந்த வருடங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் 27 நாள்கள் 8 மணி நேரம் ஆகும். இதுதான் நிலா. அடுத்து பாருங்கள், புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் பெர் மணியாகவும் 60 வட அட்சரேகையில் 847 கிலோமீட்டர் மணியாகவும் துருவ பகுதியில் சுழலும் வேகம் சுழியாகவும் உள்ளது. துருவ பகுதியில் புவி சுழலும் வேகம் 0. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு அதேமாரி நள்ளிரவு சூரியன் என்பது 2 அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரம் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வு தான் நள்ளிரவு சூரியன். அடுத்தது கோடைகால கதிர் திருப்பம் வந்து டிசம்பர் 22. குளிர்கால கதிர் திருப்பம் வந்து கோடைகால பாருங்க அதாவது மார்ச் 21 செப்டம்பர் 23 பார்த்தீங்கன்னா பகலில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழும். ஜூன் 21ஆம் தேதி கடகரேகை மீது சூரியன் செங்குத்தாக கதிர்கள் விழும் நாட்கள், அதான் வந்து ஜூன் 21. ஸோ இந்த நாட்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 49வது கேள்வி. நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள். இதை இப்போ படித்தோம். 49வது கேள்வி. மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி. சூரிய குடும்பத்தின் மையம். இது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். சூரிய குடும்பத்தின் மையம் சூரியன். பாருங்கள், மன்னார் உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், ஹைட்ரஜன், ஹீலியம், ஓசோன் வாயுக்கள் குறைந்த அளவில் காணப்படுகின்றன. அடுத்தது பயோ என்ற கிரேக்க சொல்லிலிருந்து உயிர் என்பது பொருள். பயோ. ஸோ ஏறக்குறைய எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம படித்தாச்சு. இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து இந்த முதல் டெஸ்ட்டை பாருங்கள். இந்த முதல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் இனி அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.